அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் குரு நட்சத்திர பயிற்சி காரணமாக இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவின் நட்சத்திர பயிற்சி காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று பார்த்தால், ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் அதிசார பயிற்சியை சந்திப்பதற்கு முன் வரைக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்திற்குரிய இடத்தில் வலம் வரப் போகிறார். அதே சமயம் விரயத்திற்குரிய நட்சத்திரமாக இருந்தாலும் கூட லாபத்திற்குரிய இறுதி நட்சத்திரமாகவும் விரயத்திற்குரிய முதல் நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய புனர்பூஷத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் தேடி வரப்போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசி சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வலம் வருவது மிக பெரிய அளவிலான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குருவின் அதிசார பயிற்சி பெரிய அளவில் குருவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் உறுதியாகவே லாபத்திற்குரிய நற்பலன்களை நிறைவாக இந்த தருணத்தில் மட்டுமல்ல, அடுத்து குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய வேளையிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் விரைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்க போகிறது. எனவே இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு பகவான் லாபத்தில் வலுவாக இருக்கக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்துவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை வலுவாக அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தனது சுப பார்வையை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே அவற்றில் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தந்தை வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடங்களும் மறைவதோடு இந்த தருணத்தில் இல்லத்தில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடும். சப்தமத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே பூர்த்தியாகும். திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளை இனிமையானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டத்தையும் நீக்கி விடுகிறார். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. எனவே பசியை தீர்ப்பதற்காக அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு உணவு சாப்பிடுவதற்காக செல்கிறார். அங்கு சென்று உணவை ஆர்டர் கொடுத்ததற்கு பிறகு தனது பைகளை பார்க்கிறார். அதில் பணம் இல்லை என்பதை தெரிந்தவுடன் அது எப்படி போனது என்பதை சிந்திப்பதை காட்டிலும் அப்போது பசியை எப்படி தீர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறாருங்க. பசியை தீர்ப்பதற்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று அந்த சாலைகளில் அப்படியே நடந்து செல்கிறார். நடந்து செல்வதற்கும் ஆற்றல் இல்லாமல் சாலை ஓரங்களிலேயே பசி மயக்கத்தால் அப்படியே அமர்ந்து விடுகிறாருங்க. அப்போது சாலையில் சென்றவர்கள் பேசிக்கொண்டு சென்ற செய்தியானது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது என்னவென்றால் அருகாமையில் உள்ள ஒரு திருக்கோவிலில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பதுதான் அந்த செய்தி. இதை கேட்டவுடன் பசியை தீர்க்க வழி கிடைத்து விட்டது என்று விரைவாக அங்கு செல்கிறாருங்க. அங்கு சென்று பார்த்தால் அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்தில் மிக பெரிய அளவிலான நீண்ட வரிசையானது இருக்கிறது. அந்த நீண்ட வரிசையில் பொறுமையாக நிதானமாக நின்று அந்த உணவு வழங்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் வருகிறார். அவருக்கு முன் 2 நபர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போது அந்த பாத்திரத்தில் உணவு தீர்வது போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற அச்சமும் குழப்பமும் அவரை மேலும் ஒரு சூழ்நிலைக்கு
செல்லுகிறது. ஆனால் ஒரு வழியாக அவருக்கு உணவு கிடைத்து விடுகிறது. அப்படி உணவு கிடைத்தவுடன் அந்த உணவை பெற்று அருகாமையில் உள்ள ஒரு மரத்தடியில் சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று அங்கிருந்து நகர்ந்து செல்கிறாருங்க. அப்போது அவர் பின்னால் வந்த ஒரு நபர் கால் இடறி அவர் மேலே விழ அவருடைய கையில் இருந்த தட்டும் கீழே விழுந்து விடுகிறது. பசியால் இருந்தவருடைய தட்டும் கீழே விழுந்து விடுகிறது. 2 உணவும் வீணாகி போகிறது. அந்த சூழ்நிலையில் அந்த நபர் அந்த உணவு வழங்கக்கூடிய இடத்தை பார்த்தால் அந்த பாத்திரத்திலும் உணவு தீர்ந்து விடுகிறது. எனவே மிகுந்த கோபம் கொண்ட அந்த நபர் அவரை பார்த்து பின்னால் இருந்து தள்ளியவரை பார்த்து மிகுந்த எரிச்சலுடன் கோபத்துடன் வாய்க்கு வந்தவாறெல்லாம் அவருடைய கோபத்தை அங்கு வெளிப்படுத்துகிறாருங்க. நிதானமாகவே இல்லை, கோபத்தின் உச்சிக்கே சென்று பல்வேறு வகையில திட்டி தீர்த்து விடுகிறாருங்க. ஆனால் உண்மையில் அவருக்கு அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் உணவை வாங்கி அந்த உணவை சாப்பிடலாம் என்று மரத்தின் அடியில் வரும்போது அந்த மரத்தின் கிளையின் நுனியில் ஒரு பாம்பு ஒன்று இருக்கிறது. அந்த பாம்பை லாவகமாக ஒரு கழுகு ஒன்று கவ்வ பார்க்கிறது. அந்த கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக அந்த பாம்பு சில விஷத்துளிகளை மேலே கக்குகிறது. அந்த விஷத்துளிகள் நேரடியாக இவருடைய தட்டில்தான் விழுகின்றது. அந்த விஷத்துளிகள் கலந்த சாப்பாட்டை தான் அவர் கீழே கொட்டி வீணாக்கியிருப்பார். அவருக்கு கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் அவரை திட்டினாலும் கூட அவருக்கு தெரியாத பெரிய கண்டமானது அங்கு நீங்கியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் சிறிது நேரத்திலேயே இப்படியே நிலைமை தலைகீழாக மாறுகிறது. இது போன்றுதான் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் தவறுதலாக புரிந்து கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு நழுகிவிட்டதே என்று பலரிடம் நாம் ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் நடந்து கொண்டிருப்போம். இதை தவிர்த்தாலே நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏனென்றால் சிறிது நேரத்திலேயே அந்த உணவு தீர்ந்த பாத்திரத்தை எடுத்துவிட்டு புதிதாக வேறொரு பாத்திரத்தில் உணவு நிறையாக வைத்து அதை கொண்டு வந்து பரிமாற ஆரம்பிக்கின்றனர். அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த நபர் மீண்டும் வரிசையில் நின்று அவர் உணவை பெற்று பசியார சாப்பிட்டு விட்டு சென்று விடுகிறாருங்க. இங்கு உண்மையில் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியிருப்பதோடு மட்டுமல்லாது அவருக்கு முதலில் கிடைத்த வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் கூட அதற்கு கிடைத்த பின்னர் கிடைத்த வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கிறது. ஏனென்றால் முதலில் கிடைத்தது கூட பாத்திரத்தின் அடியில் இருந்த உணவுகள். ஆனால் தற்போது கிடைத்திருப்பது அவர் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்றொரு பாத்திரத்தில் மேலே இருக்கக்கூடிய சுவை மிகுந்த உணவுகள். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சிம்மராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் சில வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும். அப்படி மறுக்கப்படும் போது அதை நல்லது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த வாய்ப்பை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பு ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை உணர்ந்து கொண்டாலே போதும் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல்தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை விட்டு நீங்குகிறது. எனவே அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு பகவான் லாபத்தில் வலுவாக விளம்பருவதால் அவருக்கு நேர் எதிராக செயல்படுவதால் இந்த தருணத்தில் சனியால் பெரிய அளவிலான சிரமம் ஏற்படாத வகையில் பார்த்து கொள்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்த நிலையில் அதில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் குடும்பத்தோடு இணைந்து குடும்பமாக மகிழ்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே எளிதில் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப வருமானம் உயரும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் உறுதியாகவே குரு பகவான் மாற்றிக் கொடுக்க போகிறார். நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம் போன்றவை விரைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதிதாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை துவங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பதை காட்டிலும் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும், நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகமும், பல மடங்கு உங்களுடைய வருவாயை பெருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. சிம்மராசிக்கார பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு லாபத்தில் இருப்பதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு பல தொட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் சிம்மராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் விரைவாக பிறக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. குடும்ப ஒற்றுமைக்காக பல தியாகங்களை செய்யக்கூடிய சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாகவே மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய உண்மையான தன்மையை மற்றவர்கள் புரிந்து கொள்வதால் சிறப்பான மாற்றம் உண்டு. சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் தொழில் துவங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் லாபத்தில் இருப்பதால் சிறு முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் திருப்திகரமான சூழல் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. நிதி நிறுவனங்களின் ஆதரவு சாதகமாக அமையும். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கனக்கச்சிதமாக அமைவதால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். சொந்த தயாரிப்பில் பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் தெளிவுடன் செயல்படுவதோடு 2026 தேர்தலை மையமாக கொண்டு பல அற்புதமான பணிகளை நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தசாபதிகள் வலுவாக இருப்பின் நினைப்பதை காட்டிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிற போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி குத்தகைக்கு பணியாற்றிய சூழலில் சொந்த நிலம் வாங்கி விவசாயம் செய்யக்கூடிய யோகமும் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் குரு பகவானுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்குங்க. அதோடு மட்டுமல்லாது குரு பகவானுக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள். என்றால் யானைக்கு உணவளிப்பதன் மூலம் மிக பெரிய அளவில் கண்ணுக்கு தெரியாத பல கண்டம் உங்களை விட்டு நீங்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை குரு நட்சத்திர பயிற்சியானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.